ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக யம்மியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாதம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு 3-4 ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படும். வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 kg வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணும்போது நம்ம எப்போதுமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுவோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நூலாக விடும், பரவாயில்ல, நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதே சட்டியிலே தாளிச்சிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. உளுந்து நிறைய போடணும். உளுந்தோட கிறிஸ்பினஸ் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் வெடித்து செவந்து வரட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போது ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு இடையில ஒரு 10 பல் பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. பூண்டோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்த உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ண உடனே மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது உண்மையிலே 3 in 1 ரெசிபிங்க. சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இந்த மாதிரி 3 யூசஸ் இருக்குது. மார்னிங் அந்த ஹரிபரியான டைமில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி இது. டேஸ்டியான ரெசிபியும் கூட. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போதைக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி மசாலாஸ்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபிங்க. விரும்பி சாப்பிடுவாங்க என் பசங்கள்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விடலாம். இந்த மாதிரி கிளறி விடும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வேகவும் விடலாம். ஆல்ரெடி நம்ம 3/4 தான் வேக வச்சுருந்தோம் வெண்டைக்காயை. ஸோ நல்லா வேக விடலாம் சிம்மிலே வச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1/2 kg கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ எல்லா வெண்டைக்காயிலையும் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் சைட் டிஷ்க்காக எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு மட்டும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபிங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் காலியானதுக்கப்புறம் அந்த சட்டியில் ரைஸை போட்டு பெரட்டி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் சைட் டிஷ்க்காக எடுத்து வச்சிட்டேன். பசங்களுக்காக மட்டும் கொஞ்சமாக ரைஸ் இப்போ கிளறேன். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸை போட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். சால்ட் நம்ம வெஜிடபிளுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ரைஸ் சேர்க்கும் போது சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை இந்த மாதிரி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பரான யம்மியான வெண்டைக்காய் சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை. ஹாவ் அ யம்மி டே.